1 கோடியை தாண்டி எங்களுக்கு 1 கோடியே 10,00,000, 1 கோடியே 15,00,000 அந்த எண்ணிக்கையை நோக்கி தமிழக பாஜக மட்டுமே உறுப்பினர் ஆவதற்கு முழு வாய்ப்பு உள்ளது. முன் ஜென்மத்தில நமக்கு நாம என்னவா பொறந்தோம், என்ன செஞ்சோம், நம்ம நல்லது செஞ்சோமா, கெட்டது செஞ்சோமா அப்படின்றது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். அதுல இதுவரை ஒரு தெளிவு பிறக்கவில்லை. சனாதனத்தை புறக்கணித்து நாம் இந்தியாவோட வரலாற்றை கூட நம்மளால பேச முடியாத ஒரு சூழ்நிலை. அத அவங்க விசிகாவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். வட இந்தியால எங்களுக்கு அதிகமான ஓட்டுக்கள், அதிகமான சீட்டுகள் கிடைச்சதுக்கு நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா, திரு உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவருடைய இந்த சனாதன ஒழிப்புக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வட இந்தியால அது ஒரு வைரலா பரவி. காங்கிரஸ் கட்சியில வினேஷ் போகத் அவர்களும் பஜ்ரங் புனியா அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இது ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ்க்கு ஃபேவரா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி கிரவுண்ட் லெவல்ல எதுவும் நான் பார்க்கல. ஒரு கூட்டணி அப்படின்னு பொறுத்தவரை நீங்க ஒரு சில சமயத்துல பாசிட்டிவாகவும் இருக்கும், சில இடத்துல நெகட்டிவாகவும் இருக்கும். அதை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். ஸ்ரீராம குணானுபவம். அயோத்தியாவில் ஸ்ரீ ராம ஜென்மபூமியில் பிராண பிரதிஷ்டை செய்து வைத்த ஸ்ரீ விஸ்வபிரசன்ன தீர்த்த பேஜாவர் சுவாமியின் தலைமையில் நமது கோவில் நமது பெருமை நமது உரிமை அறக்கட்டளை நடத்தும் ஸ்ரீ ராமபிரானின் 16 கல்யாண குணங்களின் கொண்டாட்டம். நிகழ்வு நடைபெறும் இடம் செட்டிநாடு வித்யாசிரமம், எம்ஆர்சி நகர், ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை. நடைபெறும் நேரம் காலை 9:30 முதல் மாலை 6 மணி வரை. ஸ்ரீ ராமபிரானின் திருக்கல்யாண குணங்களை அறிந்து அனுபவித்து உங்கள் வாழ்க்கையின் அங்கமாக்க அனைவரையும் வரவேற்கிறோம். அனுமதி இலவசம். ஜெய் ஸ்ரீராம். பேச தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக செய்தி தொடர்பாளர் திரு ஆசீர்வாத பாச்சாரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப பாஜக பாத்தீங்க அப்படின்னா உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. தமிழகத்துல ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க, 1 கோடி பேரை பாஜக உறுப்பினரா இணைக்கணும் அப்படின்னு. சோ இந்த டார்கெட் அச்சீவபிளா தான், அதாவது 1 கோடி பேரை சேர்க்க முடியுமா தமிழகத்தில்? அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த உறுப்பினர் சேர்க்கை 6 வருடங்களுக்கு ஒரு முறை மீண்டும் எல்லாருமே அதாவது ஏற்கனவே அவங்க பாஜகவுடைய உறுப்பினராக இருந்தாலும் அவங்க மீண்டும் உறுப்பினர் ஆக வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட அது புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மறுபடியும் உறுப்பினராக ஆக வேண்டும் அப்படின்றது எங்க கட்சியுடைய சட்டத்திட்டம் சொல்கிறது. அதன்படி கடந்த திங்கட்கிழமை அன்று டெல்லியில் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை நாடு முழுவதும் தொடங்கி வைக்கப்பட்டது. நாடு முழுவதும் மினிமம் அது 10 கோடி, அதுக்கு மேல அதிகமாக உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். போன தடவை எங்களுக்கு 2019க்கு பிறகு வரும்பொழுது எங்களுடைய எண்ணிக்கை 18 கோடியாக இருந்தது. அதற்கு முன்பு திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான உடனடியாக நடந்த அந்த உறுப்பினர் சேர்க்கை எங்களுக்கு 14 கோடி. அந்த மிஸ்டு கால் அப்படின்ற அந்த கான்செப்ட் 2014 தான் உருவாக்கப்பட்டது. இப்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு டார்கெட் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு 1 கோடி அப்படின்றது டார்கெட். இந்த 1 கோடின்ற டார்கெட் நிச்சயமாக அடைய முடியும். ஏனென்றால் அதுக்கு ஒரு காரணம் என்னென்றால், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும் பொழுதே எங்களுடைய உறுப்பினர் எண்ணிக்கை 50 லட்சத்தை தாண்டி விட்டது. அதற்கு பிறகு திரு எல் முருகன் வந்தார். அதற்கு பிறகு திரு அண்ணாமலை அவர்கள் வந்தார். திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக ஆன பிறகு அந்த 18 வயதிலிருந்து மினிமம் ஏஜ் 18ஆ இருக்கணும். அப்பதான் யாராக இருந்தாலும் ஒரு கட்சியில உறுப்பினராக முடியும். அது பாஜக இருந்தாலும் ஒரு கட்சியாக, மாநில கட்சி, தேசிய கட்சியிலோ அதுல மினிமம் 18 வயது இருக்கணும் அப்படின்றது சட்டம் சொல்கிறது. திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக ஆன உடனடியாக அந்த 18 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 30 வயது, அந்த வயது வரம்பில் உள்ளவர்கள் அதிகமாக சேர்ந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் தங்களுடைய உறுப்பினர் அட்டையை அவங்க மீண்டும் உறுப்பினராக ஆவார்கள். அதனுடைய எண்ணிக்கையை வைக்கும்பொழுது கிட்டத்தட்ட 1 கோடியை தாண்டி
எங்களுக்கு வந்து 1,10,00,000 1,15,00,000 அந்த எண்ணிக்கையை நோக்கி வந்து தமிழக பாஜக மட்டுமே வந்து உறுப்பினர் ஆவதற்கு முழு வாய்ப்பு உள்ளது. ஓகே சார். இப்ப நீங்க வந்து 1 கோடி அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு தமிழகத்துல எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய திமுக வந்து 200 தொகுதிகள்ல ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. இந்த டார்கெட் நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்களுடைய 200 தொகுதி அப்படின்னா 234 தொகுதியில வந்து தேர்தல் நடக்கும். 200 தொகுதி அப்படின்னு அவங்க டார்கெட் பண்றாங்க. அதே சமயம் வந்து நான் இன்னொரு கணக்கும் குடுக்குறேன். கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் வந்து தேசிய அளவிலாக நடந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து அந்த வந்த டேட்டாவ நாங்க அனலைஸ் பண்ணும்போது 81 சட்டமன்ற தொகுதிகளில், அதாவது வந்து பாராளுமன்றத்துக்கு தேர்தல் நடந்தாலும், அதுல வந்து சட்டமன்ற தொகுதி ரீதியாக வந்து அத நாங்க வந்து கிடைத்த வாக்கை நாங்க வந்து பரிசீலனை பண்ணி பார்க்கும்பொழுது, 81 தொகுதிகளில் வந்து நாங்கள் 2வது இடத்தை வந்து பெற்றுள்ளோம். அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து தேர்தல் நடக்கிறதுக்கு, அதுக்குரிய ஆயத்த பணிகள் ஆரம்பிக்கிறதுக்கு 10 மாதத்திலிருந்து 20 மாதம் வரை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அவங்களுடைய இந்த 5 வருட அந்த ஆட்சியில வந்து நடக்கக்கூடிய அந்த அலங்கோலம், அதிலும் குறிப்பாக சட்ட ஒழுங்கு, கள்ளச்சாராய பிரச்சனை, மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது, அப்புறம் வந்து வேலை வாய்ப்பின்மை, இது வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு பூதாகரமா வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், அவங்களுடைய அந்த ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி நாங்கள் கொஞ்சம் உழைத்தோம் என்றால் கூட 81 இடத்தில் வந்து நாங்கள் நன்றாக வந்து உழைத்து, அதையும் தாண்டி ஒரு 100, 120 தொகுதியில் வந்து எங்களுடைய உழைப்பு அதிகமாகும்போது, அதனுடைய வந்து இம்பாக்ட் அதாவது ஒரு அ அ பகுதியில் நாங்கள் வந்து உழைக்கும்பொழுது, அதனுடைய இம்பாக்ட் வந்து அந்த ஒரு மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளில் 10 தொகுதியில் வந்து அதனுடைய இம்பாக்ட் வந்து வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சிருக்க அந்த 200ன்றது மைனஸ் ஆகும். நாங்க இப்ப இருக்கிற 81 2வது பிளேஸ்ல இருக்கோம் இல்லைங்களா? அது கூடுதலாகி இரட்டிப்பாவறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவங்க வச்சிருக்க இலக்கு வந்து அடைய முடியாத ஒரு இலக்காகவும், நாங்கள் வந்து கடின உழைப்பின் மூலமாக ஆளுங்கட்சியாக வருவதற்கு முழு வாய்ப்பு உள்ளதுன்னு தான் தமிழ்நாடுடைய அரசியல் களம் காட்ட இருக்கிறது. ஓகே சார். இப்ப தமிழகத்துல வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு சார். அதாவது ஒரு அரசு பள்ளியில மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு பேச்சாளர வந்து அழைத்து பேச வச்சிருக்காங்க. ஸோ அவரு பார்த்தீங்க அப்படின்னா, முன்ஜென்மங்கள் முன் ஜென்மத்துல செஞ்ச பாவத்தால தான் நம்ம வந்து இப்ப இந்த ஜென்மத்துல வந்து நம்ம இந்த மாரி படைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாரி ஒரு சில பேச்சுக்கள வந்து பேசியிருந்தாரு. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய பேச்சு மிகப்பெரிய அளவுல வன்மையான கண்டனங்கள சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய கல்வி அமைச்சர். ஸோ ட்விட்டர்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, ரிசைன் ஸ்டாலின், ரிசைன் அன்பில் மகேஷ் அப்படிங்கிற மாதிரியான ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? நான் வந்து காலையில எழுந்திரிச்ச உடனே ட்விட்டர பார்த்த உடனே எங்களுக்கு இந்த ட்ரெண்டிங் நான் இருக்கிறது வந்து பாஜகவுடைய தலைமை அலுவலகத்துல இருக்கிறேன். எங்களுடைய சோசியல் மீடியா டீமா இருந்தாலும் சரி, மீடியா டீமா இருந்தாலும் சரி, எங்களுக்கு காலையிலே அவங்களுடைய ரிப்போர்ட் அனுப்பிருவாங்க. என்னென்ன ட்ரெண்ட் ஆயிட்டுருக்கு அப்படின்னு. இன்னைக்கு காலையில எனக்கு வந்த ரிப்போர்ட் வந்து காலையிலன்னா அதிகாலையில, அதாவது கிட்டத்தட்ட 8, 8:30 மணிக்கெல்லாம் வந்து எழுந்திரிச்சு எல்லாம் நாங்க ரெடி ஆகும்போது அந்த ரிப்போர்ட் வந்துரும். அப்படி வரும்போது ரிசைன் மகேஷ் அன்பில் மகேஷ் அப்படின்னு ஒரு ட்ரெண்டையும், ரிசைன் ஸ்டாலின் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம். உடனடியா நான் அதுக்குள்ளார போய் பார்க்கும்போது, கிட்டத்தட்ட அது வந்து நார்மலா வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள், இப்ப திமுக அங்க இருந்தா பிரதான எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய பாஜக தான் வந்து அவங்களுக்கு எதிரா ட்ரெண்ட் பண்ணுவோம். ஆனா, இன்னைக்கு எனக்கு ஒரு வித்தியாசமான ட்ரெண்டிங்க நான் பார்த்தேன். அதாவது ரிசைன் அன்பில் மகேஷ், ரிசைன் ஸ்டாலின் அப்படின்றபோது, அதனுடைய ட்விட்டரை நான் இப்ப சர்ச் பண்ணும்போது, கிட்டத்தட்ட எல்லாருமே திமுகவுடைய ஐடி விங்க சேர்ந்தவங்களாவே இருந்தாங்க. உடனே நான் அது வந்து இன்னும் உள்ளுக்குள்ளார போய் தேட ஆரம்பிச்சேன். ஏன்னா, இது என்ன இது ஒரு புது ட்ரெண்டா இருக்குது. ஏன் இது மாரி பண்ணாங்க அப்படிங்கும்போது, அந்த நீங்க சொன்னீங்க இல்லைங்களா? அந்த திரு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு. அவருடைய அ அது அந்த அவருடைய அந்த ஸ்பீச் அந்த பள்ளிக்கூடத்துல வந்து அரசு அ பள்ளிக்கூடம். அங்க வந்து அசோக் நகர்ல சென்னையில இருக்குது. அங்க அவர் கொடுத்த அந்த பேச்சு. அத வந்து வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நான் என்னைய பொறுத்தவரை வந்து இந்த முன்பிறவியில இருந்தது, அதன் காரணமாக அதுல
செஞ்ச தவறுகளின் காரணமாக வந்து ஒருத்தருக்கு வந்து ஊனமா பிறக்கிறார். அதிலும் குறிப்பாக ஒரு ஆசிரியர் வந்து எழுந்திருச்சு கேள்வி கேட்டார். அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. இப்ப நான் அத வந்து ஒத்துக்க மாட்டேன். அது வந்து அ தவறு. ஏன்னா, முன் ஜென்மத்தில வந்து நமக்கு வந்து நாம என்னவா பொறந்தோம், என்ன செஞ்சோம், நம்ம நல்லது செஞ்சோமா, கெட்டது செஞ்சோமா அப்படின்றது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். அதுல வந்து இதுவரை ஒரு தெளிவு பிறக்கவில்லை. ஒவ்வொரு ஞானிகளும் வந்து ஒவ்வொரு மாரி அத வந்து இன்டர்பிரெட் பண்றாங்க. அதே சமயம் ஒவ்வொரு சமயம் கூட வந்து அத வேற மாதிரி இன்டர்பிரெட் பண்ணுது. ஆனா அதே சமயம் நம்ம எல்லாருமே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம், "முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே விளையும்" அப்படின்னு சொல்றோம். அது வந்து இந்த ஜென்மத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட நம்ம வந்து ஒரு நல்லது செஞ்சோம்னா, நமக்கு வந்து நல்லது நடக்கும். ஒரு கெட்டது செஞ்சோம்னா, அது கெட்டது நடக்கும். அப்படின்றது நம்ம இந்த ஜென்மத்திலேயே அதாவது வந்து நம்ம வந்து சாவறதுக்கு முன்னாடியே வந்து அதனுடைய அந்த பலன் வந்து நம்ம அனுபவிச்சுர்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, நல்லா படிக்கிறோம். நல்லா வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரியாக ஒருத்தர் ஆகுறாங்க. ஒரு சில பேர் வந்து படிக்கிறதில்ல. அவங்களுடைய வாழ்க்கை தரம் அந்த அளவுக்கு உயர்றதில்ல. அதே மாரி பிசினஸ் ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிசினஸ நல்லா சிரத்தையோடு தங்களுடைய முழு நேரத்தையும், முழு கவனத்தையும் வந்து அதுல வந்து செலுத்தி அவங்க பண்ணும்போது, வாழ்க்கையில உயர்வு நடக்கிறது. அதே சமயம் அவங்க சரியா செய்யலன்னா, அந்த பிசினஸ் வந்து தொய்வடைந்து அவங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கிறது. அப்ப இது வந்து இந்த நம்மளுடைய லைஃபா இருந்தாலும் சரி, நாம பிறருக்கு செய்யக்கூடிய ஒரு அ அ அ அ செயலாக இருந்தாலும் சரி, இப்ப வந்து ஒருத்தங்கள நம்ம துன்புறுத்தணும் அப்படின்னா, நம்மளுடைய சட்டதிட்டங்கள், நம்மளுடைய இந்திய சட்டம், குற்றவியல் சட்டம் அதுக்குரிய தண்டனைகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கொலை செய்தவர்களுக்கு கண்டிப்பாக வந்து சிறை தண்டனை, அவர்களுக்கு ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை வரை போகிறது. அது ஈவன் ஒரு சிறிய திருட்டாக இருந்தாலும் சரி, ஈவன் ஒரு ரொம்ப அதாவது ஒரு பொய் சொன்னா கூட வந்து நம்மளுடைய இந்திய குற்றவியல் சட்டம் தண்டனைக்கு வந்து ஆளாக்குகிறது. இப்ப வந்து நீங்க ஒரு பொய் சொல்றீங்க. அந்த பொய்யால வந்து இன்னொருத்தருக்கு வந்து தீங்கு விளைவுது அல்லது வந்து அவருக்கு வந்து கொ அவருக்கு தண்டனை கிடைக்குது. ஆனா நீங்க பண்ணது வந்து பொய். அந்த பொய்ன்றது வந்து போற போக்குல நம்ம பொய் அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது. ஒரு நீதிமன்றத்துல நின்னு ஒரு பொய் சாட்சி சொன்னா கூட, அது நாளைக்கு வந்து ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்பட்டார் அப்படின்ற சூழ்நிலையில அது வந்து நீதிமன்றத்துக்கு தெரிய வரும்பொழுது, கண்டிப்பாக யாரு வந்து அந்த சாட்சி சொன்னார்களோ அவர்களுக்கு குற்றம் 7 வருடங்கள் வரை வந்து குற்றம் வந்து குற்றத்த அந்த குற்றத்துக்கு வந்து தண்டனை உள்ளது. ஆக நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஜென்மத்தில என்ன நம்ம நல்லது செய்றோமோ நல்லது நல்லது நடக்கும். கெட்டது செஞ்சா அதுக்கு கெட்டது நடக்கும் அப்படின்னு நம்மளுடைய குற்றவியல் சட்டங்களே சொல்கிறது. ஆனால் இவரு திரு மகாவிஷ்ணு அவர்கள் வந்து அந்த ஸ்கூல்ல போய் அந்த குழந்தைகள சந்திச்சு பேசும்பொழுது, வாழ்வியல் நடைமுறையில் அவங்க வந்து நல்லது செய்யணும். அதாவது வந்து இது நல்லொழுக்கம் அப்படின்றது வந்து நம்மலாம் ஸ்கூல்ல படிக்கும்போது கூட நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு பாடமே இருந்துச்சு. அதுல வந்து எத்திக்ஸ் நமக்கு வந்து கற்றுக் கொடுத்தார்கள். அதுல வந்து திருக்குறள், ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை ஈவன் மற்ற அ சமயத்தை சேர்ந்த அ நீதி நூல்களையும் வந்து நம்ம படிச்சோம். ஸோ அத அவர் வந்து காட்டி அவர் பேசியுள்ளார். இது வந்து அதிலிருந்து நல்ல அம்சங்களை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அம்சங்களை எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்க சீர்படுத்திக் கொண்டார். ஏன்னா அந்த ஸ்கூல்ல படிச்ச அந்த ஏஜ் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா 15 வயசு, 18 வயசு. அது வந்து ஒரு அந்த சமயத்துல தான் வந்து சைக்காலஜிக்கலி பார்த்தீங்கன்னா, அந்த அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள், அது வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட். அந்த சமயத்துல அவங்களுக்கு நல்லொழுக்கத்தை நம்ம கற்றுக் கொடுத்தோம் என்றால், அதனால வந்து அவர்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அவரையும் வந்து அவர்கள் அழைத்துள்ளார்கள். அதுவும் வந்து அவரா நேரடியா போகல. அவர வந்து அ அங்க உள்ள முதன்மை கல்வி அதிகாரி வந்து அதுக்கு பர்மிஷன் குடுத்திருக்காரு. அந்த பள்ளிக்கூடத்த தலைமை ஆசிரியர் அவர கூப்ட்டிருக்காரு. அவங்க அந்த முழு அ அந்த அழைப்பில் தான் அவர் அங்க போயிருக்கிறார். ஆக நான் சொன்னது மாரி அந்த பிறப்பு பற்றி நான் வந்து எந்த ஒரு கருத்தையும் சொல்ல விரும்பவில்லை. அது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் ஓவராலா அவர் சொன்னதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார் இப்ப சமீபத்துல பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் நடித்த கோட் அப்படிங்கிற திரைப்படம் வெளியாகிருக்கு. ஸோ இந்த கோட் அப்படிங்கிற சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறது மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, விசிக எம்பியா இருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுங்க, இது வந்து திரு விஜய் அவர்களுடைய நடிச்ச அந்த படம் வந்து
ஒரு கலைஞன் என்ற முறையில வந்து அவருக்கு வந்து சுதந்திரம் உள்ளது. தன்னுடைய கருத்தை வந்து அவர் வந்து ஒரு படமாக எடுக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒரு படம் ஒண்ணு வந்தா அதுல ஒரு கான்ட்ரோவர்சி எப்பொழுதுமே கூட சேர்ந்து வருது. அதிலும் குறிப்பாக திரு விஜய் நடிச்ச படமா இருந்தா, அதுல அதிகமாவே கான்ட்ரோவர்ஷியல் வருது. அதே மாரி இப்ப அந்த அடுத்தகட்டமாக வந்து திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி வேற வந்து தொடங்கிட்டாரு. கட்சியோடைய மாநாடு வேற வந்து நடக்க இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில வந்து அவர் வந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தா கூட அவரை ஒட்டி அல்லது அவரால் நடந்தா கூட அது வந்து பூதாகரமாக்கப்படும். ஸோ அதனால வந்து ஒரு கலைஞனுக்கு வந்து தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடிய உரிமை இருக்கும் பொழுது, அந்த கருத்தை வந்து நாம் அந்த இடத்தில் கடந்து போறதை விட்டுவிட்டு அதில வந்து ஒரு கான்ட்ரோவர்சி பேசுறது தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். அதே சமயம் வந்து சனாதனம் என்பது வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது. நம்மளுடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. நம்மளுடைய ந மதம் சம்பந்தப்பட்டது. இது சனாதனத்தை புறக்கணித்து, நாம் வந்து இந்தியாவோட வரலாற்றை கூட நம்மளால பேச முடியாத ஒரு சூழ்நிலை. அத வந்து அவங்க வந்து விசிகாவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சனாதன எதிர்ப்பு அப்படின்னு வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆரம்பிச்சார். உங்களுக்கு வந்து ஒண்ணு வரலாற்றையும் நான் வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். த அவர் வந்து சனாதன ஒழிப்பு அப்படின்னு ஒரு மாநாட்டுல பேசினாரு. அவரு பேசினாரு, தனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு பேசிட்டாரு. ஆனா அதனுடைய இம்பாக்ட் என்ன ஆச்சுன்னா, வட இந்தியா முழுக்க, அதாவது மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், இது ஹரியானா அப்படி அந்த ராஜஸ்தான் அ இப்படியாப்பட்ட வட இந்திய மாநிலங்கள்ல வந்து இதனுடைய இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அத நாங்க நேரடியாவே பார்த்தோம். அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய படத்த வந்து தரையில போட்டு காலால மிதிச்சதையும் நம்ம பார்த்தோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக இங்கு வந்து போர்க்கொடி எழுப்பப்பட்டது. உண்மையில நான் வந்து இந்த தேர்தல்ல, பாராளுமன்ற தேர்தல்ல வட இந்தியால எங்களுக்கு அதிகமான ஓட்டுக்கள், அதிகமான சீட்டுகள் கிடைச்சதுக்கு நான் வந்து யாருக்கு நன்றி சொல்லணும்னா, திரு உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவரோட இந்த சனாதன ஒழிப்புக்கு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா, வட இந்தியால அது ஒரு வைரலா வந்து பரவிட்டு இருந்துச்சு. இந்த புரிதல் இல்லாம தான் அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சனாதனத்துக்கு ஒழிக்கிறதுக்கு வேணா அவங்களுடைய அந்த திராவிட சித்தாந்தம், திராவிட கொள்கை, ப ப அந்த பெரியாரோட அடிவருடிகள் வேணா அத வந்து ஒத்துக்கலாமே ஒழிய, மொத்தமாக இந்தியா முழுவதற்கும் சனாதனம்ன்றது ஒரு வாழ்வியல் நடைமுறை. அதை வந்து ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்மால் எண்ணிக்கூட பார்க்க முடியாது. ஓகே சார். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து பாஜகவோட பி டீமா செயல்படுத்துறாரு. அதனால தான் அவர் இந்த மாதிரியான கருத்துக்கள தூக்கி பிடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் திமுக சார்புல வைக்கப்படுது. சார் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தங்களுக்கு பி டீம், சி டீம், இ டீம், டி டீம் அப்படின்னு போய் சொல்லலாம். ஆனா அது வந்து மக்களால் ஒற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இப்ப வந்து அவர் இப்பதான் வந்து கட்சியுடைய கொடியவே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. இப்ப அடுத்தது அவர் தன்னுடைய கட்சியினோட மாநாட்டுல என்னென்ன அவருடைய கொள்கை, அவருடைய கோட்பாடுகள் என்ன அப்படின்றத அவர் சொல்லும் பொழுதுதான், அவர் எங்க நிக்கிறாரு அப்படின்றதே மக்களுக்கு தெரிய வரும். அவரு லெஃப்ட்ல நிக்கிறாரா, ரைட்ல நிக்கிறாரா, மிடில்ல நிக்கிறாரா, அது வந்து முதல் மாநாட்டுல சொல்லப் போறாரா? அல்லது நான் வந்து கால ஓட்டத்துல நான் வந்து அடுத்தடுத்த மாநாடு நடத்துவேன். அதுல நான் சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லப் போறாரா? யாருக்குமே தெரியாது. இந்த சூழ்நிலையில அவர் எங்களுக்கு பி டீம், எங்களுக்கு சி டீம், எங்களுக்கு டி டீம் அல்லது மற்ற கட்சிகளுக்கு பி, சி, டி அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு அ ஒரு விதண்டாவாதமா தான் நான் பார்க்கிறேனே ஒழிய, அதுலலாம் எந்த ஒரு உண்மையும் கிடையாது. ஒரு சில மாதங்கள்ல ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள்ல தேர்தல் நடக்க இருக்கு. அங்க பாஜக வலுவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல காங்கிரஸ் அவங்களுடைய கூட்டணி அங்கேயும் கட்டமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கா? அதாவது முதல் கட்டமாக வந்து ஹரியானாவுக்கும், ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்துக்கும் வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ வந்து ம். நான் முதல்ல ஹரியானாவ நான் பத்தி பேசுறேன். ஹரியானாவ பொறுத்தவரை வந்து பாஜக வலுவாக உள்ளது. அங்க வந்து பாஜகவுடைய கடந்த அ 2 முறை வந்து சட்டமன்றத்தில் ஜெயித்து வந்து எங்களுடைய கட்சி ஆட்சியில் உள்ளது. திரு மனோகர்லால் கட்டர் வந்து முதலமைச்சராக இருந்தால், அதற்கு பிறகு திரு சைனி அவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. மா அதான் மத்திய அரசுடைய அனைத்து திட்டங்கள், மோடி அரசின் அனைத்து திட்டங்களும் உடனடியாக சென்று சேர்ந்த மாநிலம் எது பார்த்தீங்கன்னா, பார்டர்ல உள்ள 2 மாநிலங்கள். ஒண்ணு வந்து டெல்லிக்கு பக்கத்துல ஹரியானா, இன்னொரு சைடு டெல்லியில உத்தரப்பிரதேஷ். 2மே எ அ டெல்லியை சுற்றியுள்ள 2 மாநிலங்கள். அதிலும் குறிப்பாக ஹரியானா ஒரு சிறிய மாநிலமாக இருக்கிறது. அதில் வந்து திட்டங்கள் மிக வேகமாக சென்று சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அதுவும் இல்லாம வந்து
எங்களுடைய ஓட் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹரியானா. அத நாங்க சக்சஸிவா ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்க வந்து அத வந்து ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆக இந்த தடவையும் ஹரியானால 3வது முறையாக அங்க பாஜக வெல்லும். பாஜகவின் இரட்டை இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? நாங்க இத வந்து போன தடவ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி மத்திய பிரதேஷ் மற்றும் அ ஒ 1, 2 மாநிலங்கள் தேர்தல்ல ராஜஸ்தான் கூட, அதுலலாம் கூட நாங்க அந்த இரட்டை இன்ஜின் சர்க்கார் அப்படின்ற கான்செப்ட்ட திரும்பி திரும்பி நாங்க ரிப்பீட் பண்ணோம். அது வந்து உண்மையிலே ப்ரூவும் ஆச்சு. அதே தான் இங்கேயும் நடக்கப் போகிறது. ஹரியானாவிலும் இரட்டை இன்ஜின் சர்க்காராக பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர இருக்கிறது. அடுத்ததாக ஓகே வந்து சார். நீங்க இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியில வந்து அ வினேஷ் போகத் அவர்களும், பஜ்ரங் புனியா அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ்க்கு ஃபேவரா போகறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அப்படி வந்து கிரவுண்ட் லெவல்ல எதுவும் நான் பார்க்கல. ஆ ம். 1, 2 தொகுதியில அதுவும் அந்த ஜாட் சமுதாயத்தை சேர்ந்த அவர்கள் வந்து இருக்கிற அந்த தொகுதியில வேணா அதனுடைய இம்பாக்ட் இருக்கலாமே ஒழிய, ஓவராலா மாநிலம் முழுக்க வந்து அது மாரியான இம்பாக்ட் இருக்கிறது மாரி தெரியல. ஏன்னா வந்து அ அ எந்த இதுல வந்து ஹரியானால ஜாட் சமுதாயம் இருக்கிறார்களோ, அதே ஜாட் சமுதாயத்திற்கு ஈக்குவலா வந்து யாதவ் சமுதாயம் இருக்கிறது. பிராமின் அ அ சமுதாயம் இருக்கிறது. பஞ்சாபி இனத்தை சேர்ந்தவர்களும் அங்கு இருக்கிறார்கள். ஆக வந்து அந்த இடத்துல வந்து ஜாட் சமுதாயம் வந்து அந்த சமுதாயத்திலிருந்து வந்த இந்த மல்யுத்த வீரர்கள் அதனால வந்து எல்லா இடத்துலயும் ஸ்வீப் பண்ணிருவாங்கன்னா, அப்படி அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த அவங்க போட்டி போடுற 1, 2 தொகுதிகள்ல வேணா அதனுடைய இம்பாக்ட் இருக்கலாம். ஆனால் அதிலயும் அவர்கள் வந்து வெற்றி பெறுவார்களா என்பது அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதனால வந்து அவங்க காங்கிரஸ் கட்சியில சேர்ந்தாலும் அதுக்கு எங்களுக்கு லாபமும் கிடையாது, எங்களுக்கு நஷ்டமும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை பாஜக ஹரியானாவில் வலுவாக உள்ளது. அடுத்ததாக நீங்க வந்து ஜம்மு மற்றும் காஷ்மீர பத்தி நீங்க கேட்டீங்க. ஆ அ 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு முதலாக எடுத்த மிகப்பெரிய சட்ட நடவடிக்கை என்ன அப்டின்னா, 370வது ஷரத்தை வந்து ரத்து பண்ணது. மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. காங்கிரஸ், திமுக மற்ற அவங்களுடைய தோழமை கட்சிகள் அவங்கலாம் வந்து இத வந்து அந்த இத வந்து ஒரு 370 வந்து நீக்கிட்டாங்க அப்டின்ன உடனே அவங்க பாராளுமன்றத்துல பேசினதெல்லாம் ஆன் ரெக்கார்ட்ல இருக்குது. நாடு முழுவதும் இந்த கொந்தளிப்பு நடக்கும். காஷ்மீரிலே வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு. ஆனா உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா, காஷ்மீர் மக்கள் அதை ஒற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 370 ஷரத் வந்து நீக்கப்பட வேண்டிய ஒரு ஷரத்து. 370 ஷரத் வந்து உருவாக்கப்படும்பொழுது, அது வந்து ஒரு டெம்பரவரி ஷரத்தாக தான் உருவாக்கப்பட்டது. அதுக்கு வந்து நீக்குவதற்கு எல்லா வகையிலும் நம்மளுடைய சட்டங்களும் இடம் கொடுத்தன. அதை நீக்குவதற்கு ஒரு துணிச்சலான ஒரு தலைமை தேவைப்பட்டது. அந்த தலைமை திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமை வந்து அந்த எடுத்த மிக முக்கியமான முதல் முடிவு 2019. அதற்கு பிறகு வந்து அது யூனியன் பிரதேசமாக ஆக்கப்பட்டு, அங்கு வந்து முதல் முறையாக 5 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது தேர்தல் நடக்க இருக்கிறது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 ரீஜன். இப்ப லடாக்க நம்ம எடுத்துறலாம். ஏன்னா லடாக் வந்து தனி யூனியன் பிரதேசமாக ஆகிவிட்டது. காஷ்மீர், ஜம்மு. இப்ப வந்து 2த்துக்கும் ஈக்குவலா வந்து சீட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஜம்மு ஏற்கனவே நாங்க இருக்கிற ஸ்ட்ராங் ஹோல்டு. அதுல வந்து எங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து 45 சீட்டுன்னா 75%லேருந்து 80% வரை எங்களால ஜெயிக்க முடியும். காஷ்மீரை எடுத்துக்கொண்டோம் என்றால், அங்கு வந்து எங்களுடைய அந்த பிரசன்ஸ் வந்து நாங்கள் 5 வருடங்களாக அங்கு உள்ள முஸ்லிம் மக்களிடம் வந்து பாஜகவை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக பஷ்மிந்தா முஸ்லிம் அப்படின்றவங்க வந்து முஸ்லிம் இனத்திலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள். அந்த மக்களை நோக்கி வந்து திட்டங்களை பாஜக அரசு கொண்டு போய் சேர்த்துள்ளது. அதன் காரணமாக பஷ்மிந்தா முஸ்லிம்கள் வாழக்கூடிய அந்த காஷ்மீர் பகுதிகளில் உள்ளவர்கள் பாஜகவை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அதன் காரணமாக முதல் முறையாக காஷ்மீர் வேலி, அதாவது காஷ்மீர் பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறோமோ, அங்கும் பாஜக வந்து வெற்றி பெறக்கூடிய முழு வாய்ப்பு இருக்கிறதால், ஈஸியாக எங்களால் வந்து 51%, 55% அதுக்கு இடையில வந்து எங்களால ஓட்டு தர முடியும். எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பாஜகவுக்கு தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அங்கு வந்து எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கப் போகிறது. ஓகே சார். இப்ப மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக கூட்டணி வந்து முன்ன மாதிரி இல்ல. இப்ப வந்து கூட்டணி ஆட்சி தான் இருக்கு. சிவசேனா தலைமையிலான ஆட்சி தான் இருக்கு. ஸோ 2019ல இருந்த அளவுக்கு இப்ப பாஜக ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து இருக்கு. அதாவது கூட்டணி கட்சிகள் மேல இருக்கிற அதிருப்தி பாஜக வந்து சுமந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து இருக்கு. இத எப்படி சார் பார்க்குறீங்க?
அதாவது வந்து போன தடவை 5 வருடத்துக்கு முன்பு மகாராஷ்டிரால ஒரு ஃப்ராக்சர்டு மேண்டேட் வந்துச்சு. இருந்த போதிலும் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி வந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் வந்து என்ன காரணத்துக்காகவோ அந்த கூட்டணி ஆட்சி வந்து தொடர முடியவில்லை. அந்த சமயத்துல வந்து சிவசேனா தான் எங்களை வந்து ந முதுகில் குத்திவிட்டு வெளியே போனார்கள். அதுவும் குறிப்பாக அவர் உத்தவ் தாக்கரே. அவரு வந்து போனார். ஆனால் அவரு வந்து போனதுக்கு பிறகு கூட அந்த சிவசேனா 2ஆக பிளவுபட்டு ஒரிஜினலான சிவசேனா எங்கள்ட்ட வந்துருச்சு. அதே மாதிரி வந்து நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்னு திரு சரத் பவார் தலைமையில உள்ள அந்த என்சிபி அதுவும் வந்து 2ஆக பிளவுபட்டு எலெக்ஷன் கமிஷனே சொல்லிட்டாங்க. ஒரிஜினல் என்சிபின்றது வந்து இப்ப எங்கள்ட்ட இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரிஜினல் என்சிபி, ஒரிஜினல் சிவசேனா, பாரதிய ஜனதா கட்சி. இந்த இது வந்து 3 காம்பினேஷன் வந்து பெர்ஃபெக்ட்டாக இருக்கிறது. அதன் காரணமாக மகாராஷ்டிராவில் இந்த தடவை ஒரு ஃப்ராக்சர்டு மேண்டேட் இல்லாம கிளியர் மேண்டேட். அதாவது வந்து எவ்வளவு ஆட்சி அமைக்க தேவையோ அதை விட அதிகமாகவே 30, 40 சீட்டுகள் இந்த கூட்டணிக்கு அமைய இருக்கின்றன. ஒரு கூட்டணி அப்படின்னு பொறுத்தவரை நீங்க வந்து ஒரு சில சமயத்துல பாசிட்டிவாகவும் இருக்கும், ஒரு சில இடத்துல நெகட்டிவாகவும் இருக்கும். அதை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். ஒரு மாவட்டத்திலோ அல்லது ஒரு சில செக்மெண்ட்ல வந்து ஒரு கூட்டணியோட ஒரு கட்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து அதே மாநிலத்துல இன்னொரு சமயத்துல இன்னொரு இடத்துல வந்து அது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்றது நம்மளால கேரண்டி கொடுக்க முடியாது. பாஜகன்றது வந்து பரவலாக மகாராஷ்டிரா முழுவதும் வந்து பரவி உள்ள கட்சி. அதே சமயம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சிவசேனா மற்றும் என்சிபி அது வந்து அந்தந்த களத்துக்கு தகுந்தாப்புல அது வந்து மாறுபடுகிறது. ஆனால் 3 பேரும் சேர்ந்து தேர்தலை சந்திக்கும் பொழுது அடுத்ததாக வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சியுடைய சின்னம் மிக ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணும். அங்க வந்து சிவசேனாவுக்கும் அவங்களுடைய கட்சி சின்னம் கிடைத்துள்ளது. என்சிபிக்கும் அதே கட்சியுடைய சின்னம் வந்து அவங்களுக்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் 3 கட்சிகளுமே அவங்களுடைய சின்னங்களில் போட்டி போடுகிறது. அதனால ஓட்டு கன்சாலிடேஷன் ஆவறதுக்கு முழு வாய்ப்பு உள்ளது. வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. ஓகே சார். ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் அதிக தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ காங்கிரஸ் கூட்டணியும் வலுவா தானே சார் இருக்கு? காங்கிரஸ் கூட்டணி வந்து வலுவாக இருந்தாலும் அங்கேயும் அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. இப்ப வந்து அங்க யாரு முதலமைச்சராக ஆவது அப்படின்றது வந்து ஒரு 2 நாட்களுக்கு முன்பு திரு சரத் பவாரை நோக்கி கேள்விகள் வைத்தார்கள். அவரால் பதில் சொல்லவே முடியலை. அட்லீஸ்ட் அவர் வந்து இது வந்து நாங்க எலெக்ஷனுக்கு பிறகு கூட நாங்க ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட அவரால் சொல்ல முடியல. அவர் வந்து அந்த இடத்துல அவரு ரொம்ப கஷ்டப்பட்டார். பதில் சொல்லக்கூட முடியாம இருந்துச்சு. அதே மாதிரி உத்தவ் தாக்கரே வைக்கும்போது அவரு பதில் ஒரு இல்லாத ஒரு வந்து அவங்க இந்த ஓட்டத்தில் அவர் கலந்து கொள்வது நானும் ஓடினேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் அமைய ஒழிய வெற்றி வாய்ப்பு இல்லாத ஒரு ஓட்டப்பந்தயத்தில் அவர்கள் பயணிக்கிறார்கள். ஓகே சார். எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.